என்னுடைய 7000வது நாடக விழா வருது. என்னுடைய நாடகப்பிரியாவுடைய 50வது ஆண்டு இது. நாடகப்பிரியா நாடகக்குழுவுடைய பொன்விழா ஆண்டு. 7000 நாடகம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னுடைய 3000வது நாடகத்தை வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க. 3500வது நாடகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அப்போ மூப்பனார் வந்தாங்க. அப்புறம் 5000வது நாடகத்துக்கு அந்த ஜெயலலிதா அவங்க வரேன்னு சொல்லிட்டு வரல. ஆனால் அந்த சாவணியரை ரிலீஸ் பண்ணாங்க. 5600வது நாடக விழாவில் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் வந்தாங்க. என்னுடைய 7000வது நாடக விழா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸ்டாலின் இவர் நம்மளுடைய உதயநிதி வந்தால் என்னங்க தப்பு? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, எல்லாம் வயசானவங்களாகவே இருக்காங்களே, இளைஞர் வரக்கூடாதான்னு கேட்குறோம் ஒரு இடத்துல. அப்புறம் உதயநிதி வராருன்னா அவர் ஏன் வராரு அப்படின்னா என்னங்க எனக்கு புரியல. அப்புறம் இந்த வாரிசு அரசியல் இருக்க, நகைக்கடைக்காரன் பையன் தன்னுடைய பையனை கல்லால் தான் உட்காந்து வைப்பான், எய்த்து வீட்டு பையனை உட்காந்து வைப்பான். வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான். டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் படிப்பான். என்ன நான் ஒரு நடிகை, என் பையன் நடிகன் ஆகணும். ஏன்னா அந்த ஜீன் உடம்புக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கும், அவ்வளோதானே இருக்கும். அதெல்லாம் இல்லை வாரிசு அரசியல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. விஜய் இன்னும் வரவே இல்லையே சார். விஜய் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போது என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்குள்ளேருந்து அவர் எடுக்கணும். விஜய் வந்துட்டாரேன்னு தனியாக ஆந்திராலேருந்து ஓட்டு, கர்நாடகாலேருந்துலாம் ஓட்டு இங்கே வராது. அதனால் விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். அவர் திராவிட கலாச்சார கொள்கையில் இருக்காரா, ஆரிய கலாச்சார கொள்கையில் இருக்காரா, இல்லை எப்படி இருக்கார் அப்படிங்கிறது சொல்லணும். தவறும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல. அதை நாம் பார்த்துட்டே இருக்கோம். கூட்டணி முக்கியம் ரொம்ப. அதை தாண்டி ஒரு இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை 2 தடவை சுற்றுப்பயணம் பண்ணார், 2 times. நமக்கு நாம திட்டம் எது எவ்வளோ பண்ணார். அந்த மாதிரி அவர் முதல்ல மக்களை சந்திக்க போகணும். மக்களை சந்திக்க போனால் அதன் பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். யார் வேணால் அரசியலுக்கு வரலாங்க, தப்பே இல்லை. ஆனால் அவர்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும். அது அப்படி இருந்தால் ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பு. நிறைய படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. நிறைய படத்தில் ப்ரொமோஷன் யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் ஒரு மூத்த நடிகராக அவங்க ஏதாவது அறிவுரை? ப்ரமோஷனுக்கு வரலன்னு சொன்னால் முதல்ல கான்ட்ராக்ட் போட்டுக்க வேண்டியது தான். நம்மளே நம்ம படத்தை இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லுவாங்க என் படம் எப்படி இருக்குது தெரியுமாம்பாங்க. அதுக்கு கேஸ் போடுவாங்க. நீ அப்படி இருக்குன்னு சொன்னேன், நான் அதை நம்பி டிக்கெட் வாங்கினேன், அப்படிலாம் இல்லை, என் பணத்தை திருப்பி கொடுன்னு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய காலம் விரைவில் வரும். ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். என் படம் அப்படி இப்படின்னு ஆகா ஓகன்னு சொல்லிவிட்டு மத்தியான ஷோக்கு போனாலே கார்த்தாலேயே எடுத்துட்டான்றாங்க. அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தவிர வந்து திறமை மட்டுமே ஜெயிக்கும் பொது வாழ்வில். அது சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையாக அமையும்.